போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஒன் லாஸ்ட் தளபதி மூவி ரிவ்யூ. இது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல, பட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தளபதி மூவி ரிவ்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வருஷம் நம்ம ஏதாவது தளபதி அவருடைய படங்கள் வரும் ஃபெஸ்டிவல் டைம்ஸில். ஃபெஸ்டிவலே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அவருடைய படம் பார்ப்போம், டாப் ஹீரோஸ் படங்களே பார்ப்போம். ஆனால் குறிப்பாக தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கூடுதல் ஸ்பெஷலாகவே இருக்கும். அண்ட் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் ஒரு பொங்கல் அப்போ வெளியாகிற ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஆனால் சில பல காரணங்களால அது எல்லாமே போஸ்ட்போன் ஆச்சு, அப்புறம் லீக் ஆச்சு. எப்படி மக்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்ப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வந்தது. ஆனால் ஃபேன்ஸ் சும்மா இல்லைங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் தளபதியை, அதுவும் ஃபேர்வெல்லாக சொல்லப்படுற இந்த ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்த்தே ஆகும். நாங்கள் பண்ணுற செலிப்ரேஷனில் நீங்களாம் வந்து இதுக்கு மேலே இனிமேல் யாராவது செலிப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஜூலை 23 கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வந்து இந்த FDFS ஷோலாம் நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாலேருந்தே வந்து இந்த மேலதாளங்களோடு அடித்து எந்த டைம்லையும் நம்ம பார்க்காத ஒரு செலிப்ரேஷனை ஒரு கூடுதலாக ஒரு படி மேலேயே தளபதி ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அவங்க எல்லாமே ஒரு பொறுப்புள்ள ஆட்களாக தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தளபதி ரசிகர்கள்லாம் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட் எடுத்தாங்க பாருங்க. வேற லெவல் சம்பவங்க. ரசிகர்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க மைண்ட் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் தளபதியை நம்ம திரையில பார்ப்போமா இல்லையா அப்படின்னு தெரியல. அதனால இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டாடி தீக்கணும், ஃபுல்லஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. படம் லீக் ஆயிருக்கு, லீக் ஆகல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தளபதியை ஒரு மாதிரி ஓல்சமாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்த கூட்டம். டைட்டில் கார்டுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நம்ம தளபதி விஜய் அப்படின்ற வரும்போதெல்லாம் வந்துட்டு அதுக்கே காது வந்து விசில் சத்தத்தில் கிளியும். இங்கே ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து வரும்போது வேற என்னங்க சொல்கிறோம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அப்படின்னு டைட்டில் கால் போடுறாங்க. அதுக்கே வந்துட்டு தியேட்டர் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே எரப்ட் ஆகுது. அப்படி நிற்கிறாங்க, ஸ்டாண்டிங் அவேஷன் தான். என்ன சீட்டில் உட்காராம படம் பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒன்ஸ் மோர்லாம் போட்டு அகெயின் அந்த சீனை வந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த குஷி வந்து 2x வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு தளபதி அவருடைய படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து சரி இது நல்லா இருக்குது, இது க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் எல்லா இடத்துலையுமே மமிதா பைஜு அவங்க கூட வந்துட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போதா இருக்கட்டும், இந்த பழைய நாஸ்டாலஜியான க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போச்சு. இந்த படம் ஒரு பியூர் ட்ரிபியூட் டு தளபதி ஃபேன்ஸ் அண்ட் தளபதி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். முதல்ல ஆரம்பிக்கணும்னா இந்த படத்தோடைய சர்டிஃபிகேட் வந்து ஆரம்பிக்கணும். இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றது நான் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா வைலன்ஸ் இல்லை, மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு கதையை தான் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் பார்க்காம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அதான் தமிழ்நாட்டோட பலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து எந்த காரணத்துக்கும் அவங்க வீக் இல்லை, ஆண்களுக்கு நிகரானவங்க தான். அவங்கள வந்துட்டு நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறது தவறு, அவங்க வந்து ஒரு சின்ன வட்டத்தில் அவங்கள வந்து அடக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு கள்ளசாராயத்தினால பலியானவங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்காது. நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது லிட்டரலாக வந்து தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூடு தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் வந்து இருக்குது அப்படின்னும் போது இந்த படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்களும் யஷ்வந்த் அவர்கள் இன்டர்வியூ எடுத்தோம். அப்போயும் அவர் சொல்கிறது வந்து எனக்கே ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் என்ன காரணம் அப்படின்றது புரியல. நீங்களும் படம் பாருங்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து சரியா தவறு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஜனநாயகன் படத்தோட கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மமிதா பைஜு ஆர்மியில் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. எதனால தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கே அவர்கள் வந்துட்டு மமிதா பைஜு வந்து ஆர்மியில் சேர்க்கணும்னு ரொம்ப முனைப்போடு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவிஎம் அண்ட் அவங்களுடைய மனைவி அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடுறாரு. எதனால அந்த ஆசை, எதனால அந்த சத்தியம் கொடுத்துருக்காரு அப்படின்றத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு நேர்மையான ஆஃபீஸரா இருக்க ஒருத்தர், அவர் வந்து தப்பு பண்றவன் தட்டி கேட்க போகும்போது அங்க அவருக்கு ஒரு பெரிய அநீதி நடக்குது. அதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி, நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப கெட்டவனா, மிகப்பெரிய வந்து ஒரு கொடூர வில்லனா மாறுறாரு. அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, அப்படி அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க படம் பாருங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வில்லனை பார்க்கும்போது வந்துட்டு அவர் மேலே ரொம்ப வந்து கடுப்பா இருக்கும், கோவமா இருக்கும். ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கும் போது அவர் பண்றது
பவருக்காக இப்படி பண்றாங்க. ஆனா பவருக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் கொடுக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் அவர் வந்து பேசும்போது வந்துட்டு நிறைய வேலிடான பாயிண்ட்ஸை கொடுத்தாரு. அதாவது என்ன சொல்ல வந்தாருன்னா, இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்களை இந்த பதவியில உட்கார வைக்கிறோம். நம்ம தான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் சொல்லும் போது ஆமால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் அதுக்கு வந்துட்டு கவுண்டர் அட்டாக்காக நிறைய பதில்கள் சொன்னாரு. அதாவது ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு வந்து அந்த சேஞ்சை நம்ம வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது. உடனே எதிர்பார்க்குற சேஞ்சும் நிலைக்காது அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட தரப்புல இருந்து சொல்லுவாரு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க பேசுறது ரெண்டே விஷயம் தாங்க, டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப். டெமோக்ரஸி வெர்சஸ் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஜனநாயகனுடைய ஒரு முகமா வந்து தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. சர்வாதிகாரத்துடைய ஒரு முகமா வந்து பாபி டியோல் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கும் போது நம்மளுக்கே வந்து என்னடா இதுல வந்து எப்படி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளவு வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா ஒரு படி மேல வில்லன் இருந்தால்தான் அந்த ஃபைட்டை பார்க்கும் போதும் அந்த கதை நகரும் போதும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பகவத் கேசரியோட ரீமேக் தானேப்பா இந்த படம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ நீங்க கூவுறீங்க, இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க, ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, பல லட்சம் பேர் இந்த படம் பார்த்துட்டாங்களே, இனிமே இந்த படத்தை பார்க்க வருவாங்களா, இனிமே இந்த படத்தை வந்து நீங்க எப்படி ஃபேர்வெல்னு சொல்லுவீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஓப்ளஸா நிறைய பேர் இருந்தாலுமே நீங்க இன்னைக்கு தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த படத்தை வந்து சில பேர் லீக் ஆகி பார்த்தவங்களும் வந்திருப்பாங்க, பார்க்காதவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதை என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய க்யூட்டான மொமெண்ட்ஸ், அந்த தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்போது கூட நிறைய நாஸ்டாலஜியான ஒரு விஷயம் இருக்குது. ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லும் போது அவர் இத்தனை வருஷமாக அவருடைய பாடல்களில் இருக்க அந்த கிளிம்ஸ் லைன்ஸ்லாம் வச்சு அது ஒரு ஃபைனல் ஒரு மேஷப் மாதிரி அவரே ஆடிட்டு பாருங்க. இந்த ஏஜ்ல நீ கரெக்டாக பார்த்தா ஒரு 50-52 வயசு அவருக்கு ஆகுது. ஆனால் அவருடைய ஏஜுக்கும் அவர் ஆடுற அந்த ஸ்டைலுக்கும் அவர் கேரி பண்ணுறதுக்குமே வந்து சம்மந்தமே இல்லைங்க. இன்னும் எங்காவே வச்சிருக்காப்புல, ஃபிட்டாக இருக்காப்புல. அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு நம்மளே வந்து 2 நாள் தூங்காமல் இருப்போம், அந்த மாதிரி உடம்பு வலி இருக்கும். ஆனால் அவர் எப்படி இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இந்த ஏஜ்லையுமே வந்து ப்ரெசென்டபுளாக இருக்காரு அப்படின்றது தெரியல. ஃபைட்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், நம்ம வந்து அவருடைய மேனரிசம் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்து அதை தொடர்ந்து ஒரு சில படங்களை வந்து கண்டினியூ ஆகும்ல, அதே மாதிரி நிறையா இந்த படங்களில் கண்டினியூ ஆச்சு. அது பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து சர்ப்ரைசிங்கான கேமியோஸ் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அட்லி அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நெல்சன் அவர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி. இவங்க 3 பேருமே கிளைமேக்ஸில் வராங்க. அண்ட் அதுக்கு நடுவில் நிறையா குட்டி குட்டி கேமியோஸ் இருக்குது. அந்த கேமியோஸ்லாம் பார்த்து நீங்களே வந்து ஸ்டன் ஆகிடுவீங்க, என்னன்னா இவரெல்லாம் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் பாருங்கள், அது கண்டிப்பாக ஒரு வர்த்தான சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். இந்த இடத்துல வந்து ரொம்பவே படத்தில் வந்து அதிகமாக கஷ்டப்படுறது வந்து மமிதா பைஜு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆர்மிக்கு வந்து அவங்க போகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தளபதி வெற்றிகொண்டான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வைக்கிறாரு. புஷ்அப் பண்ணு, புல்லப் பண்ணு, ஓடு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஒரு மாண்டேஜஸ்லாம் பார்க்கும் போதே அதுக்கே அவங்க நிறைய வாட்டி ஓட விட்டுருப்பாங்க போல இருக்கு. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபோபியாவில் அஃபெக்ட் ஆனவங்க அவங்க எப்படி அவங்களுடைய ஃபியரை ஓவர் கம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வெளில வரணும், அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வீக்காக அவங்கள வந்து உணர்ந்துடக்கூடாது அப்படின்றது இந்த படத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நிறைய படங்கள்ல ஈவன் நம்ம வந்து பிகில் எடுத்துக்கிட்டாலுமே தன்னுடைய தோற்றத்தினால வந்துட்டு ஒரு பொண்ணு, அதாவது ஆசிட் ஒருத்தவங்க வீசிட்டாங்க, அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தவங்க நீ வெளில வந்தாதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும், நீ வெளில வா அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்து வெளில வர வைப்பாங்க. அது மாதிரி இந்த பொண்ணுக்குமே வந்துட்டு ஒரு ஃபோபியா இருக்கும். சின்ன வயசுல நடந்த ஒரு ட்ராமானால அவங்க ஒரு சில விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க மமிதா பைஜு. அது வந்து தியேட்டரில் வந்து பயங்கர எரப்ட் ஆச்சு. அண்ட் அது கூடயே ஓப்பனிங்கும் சரி, நடுவில் ஒரு சில இடங்கள்லையும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட நம்ம தளபதி விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அது இன்னும் கூஸ் பம்ப்ஸை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு ஜெயில் கைதியாக நடந்து வரும்போது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் இருக்கும். ரெண்டுமே அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகும். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு. அந்த ஃபோட்டோ வந்து டைலாக் பேசுகிற மாதிரி ஏஐல வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலேயே சாட்டை இருக்கும். அந்த சாட்டையை வச்சு தான் வந்துட்டு ஒரு டைலாக்லாம் பேசி புரட்சி தலைவர் அவருடைய பாடல்கள்லாம் பாடி திருத்துவார். அந்த மொமெண்ட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அவரை மாதிரி இவரும் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அவர் மாதிரியே சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடிச்சாரு, அதே மாதிரி இவரும் வந்து ஆட்சி பிடிச்சாரு, எல்லாமே ரெசம்பிளன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்துலையும் வந்து அந்த ரெசம்பிளன்ஸ்லாம் பார்க்கும்போது தியேட்டர் வந்து இன்னும் குஷியாச்சு. இன்டர்வல் மொமெண்ட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் மொமெண்ட்டாக இருக்கட்டும், படம் சொல்ல வந்த இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே எல்லாருமே மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஜாதி மதம்
இன்னும் எதுவுமே நம்ம பார்த்து பிரிஞ்சு இருக்காம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும், அதுதான் தமிழ்நாடோட பலம் அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி தான் படத்துலையும் வந்துச்சு. அண்ட் குறிப்பாக ரேச்சல் ரெபேக்கா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கள்ளசாராயம் குடிச்சு ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க. அவங்களுக்காக நீதி கேட்கணும்னு சொல்லி போராடி அதுக்கப்புறம் அதுவுமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்காத போது கண்ணகி சிலை கீழே உட்காந்து அவங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தளபதி வெற்றிகொண்டான் வந்து களத்தில் இறங்கி அதுக்கான நீதியை வாங்கி கொடுத்த உடனே அப்போ அந்த இடத்துல வந்து தமிழச்சி எல்லாமே உங்கள் பின்னாடி தானே இருக்காங்க, எங்கள் ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை கலர் ஒரு ஷால் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வந்து தளபதிக்கு வந்து போர்த்தி விடுவாங்க. ஸோ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கீ மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்ட் படம் பார்க்குறவங்க எல்லாருமே செம ஹாப்பி. அண்ட் படம் முடிஞ்சக்கப்புறம் கூட யாரும் எஞ்சி போக மனசே இல்லைங்க, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட வந்து ஒரு கம்ப்ளீட் மேஷப் ஒரு வீடியோ ஆஃப் தளபதி வந்து வந்துட்டே போச்சு, அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே இருக்கு. அவரை வந்து சின்ன படங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே வந்து ஸ்லைட் ஆகும்போது எல்லாருமே ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உட்காந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது வந்து அந்த எல்லாம் போங்கப்பா அடுத்த ஷோ போடுறோம் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் அவங்க நகர்றாங்க. நிறைய பேர் எமௌண்ட் ஆனாங்க, நிறைய பேர் வந்து கைத்தட்டுறதை வந்து லைக் கம்மி பண்ணவே இல்லை, எஞ்சி கை தட்டிகிட்டே இருக்காங்க ஒரு சீனையுமே. இதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டாடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது நான் அடுத்து ஒரு 2 ஷோ போகிறேன், ஃபேமிலியோட ஒரு ஷோ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் ஜனநாயகன் படத்தை வந்துட்டு திரையில் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தளபதி அவர் நம்ம கொண்டாடுறதுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து லீக் ஆனதை பார்த்துருந்தாலுமே அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் எடுக்கிறாங்க. நீங்களுமே இப்போ நான் ரிவ்யூஸில் வந்து மேக்ஸிமம் எந்த ஸ்பாயிலர்ஸுமே நான் சொல்லாமல் தான் இந்த படத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான ஒரு பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். ஏன்னா ராவணம் அவண்டவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேரே வரலாறு அப்படின்னு அந்த 2 பாடல்களும் கேட்கும் போதும் வந்துட்டு நம்மளுக்கே வந்து நம்மள அறியாமல் நம்ம எழுந்திரிச்சு கத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அனிருத் அவர்கள் அப்படி ஒரு வேலைப்பாடை வந்து பண்ணியிருக்காரு. எதை நினச்சி அவங்க அந்த ரிலீக்லாம் எழுந்தாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லா மொமெண்ட்டுக்குமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் வந்து அந்த இன்டர்வலுக்கு நடக்கும் போது அந்த சண்டை காட்சி வருங்க, அது அந்த பாட்டுக்கு அது கூட ஆட் பண்ணி நம்ம அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து 60 பேர் அடிப்பார். 60 பேர் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30 பேர் வருவாங்க. மொத்தமாக ஒரு 90லேருந்து 100 பேரை வந்து அடிக்கிற அந்த மொமெண்ட் வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து அடித்தாலும் அதுக்கு ஈக்குவல் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு கேட்க நம்மளுக்கே வைப் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை வந்து அனிருத் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவரும் அவருடைய பெஸ்ட்டை வந்து டூ தி கோர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம பார்க்கும் போதே வந்துட்டு அனிருத் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. எல்லா டைமே வந்து புதுசாக பண்ணிட்டே இருப்பார். அவருடைய படங்கள் வரும்போது அதில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த வகையில் ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக அனிருத் அவர்கள் இருந்திருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து எச் வினோத் அவர்களை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு டேரக்டராக ஒரு ரீமேக் படம் எடுக்கும் போது அவருக்கான ஒரு பவுண்டரியை அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பார்த்து டிக்டோவா அப்படியே எடுக்காமல் ஒரு பவர்ஃபுல் வில்லனை வந்து இவரே அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணி அண்ட் அவருடைய விஷனில் அதையும் அண்ட் தளபதி வெற்றிகொண்டானையும் நம்ம வந்து மோத விட்டால் எப்படி இருக்கும், அந்த பகவந்த் கேசரியில் அவங்க சொல்ல வந்த கான்டெக்ஸ்ட்டுமே வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் மக்களுக்கு சொல்ல வந்த கருத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அண்ட் அடிஷ்னலாக ஒரே விஷயம் சொல்லணும்னா விவேக் அவர்கள் பண்ண சம்பவத்திலே பெரிய சம்பவம் ஜனநாயகன் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நான் சொல்கிறது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அவர் எழுதின இந்த ராவண மௌனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேரே வரலாறு அப்படின்ற அந்த சாங் 2த்தையும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வரிகளை டீகோட் பண்ணாலே பெரிய சம்பவத்தை வந்து அப்போவே முன்னாடியே அன்றே கணித்தார் விவேக் அவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம டேக் கொடுக்கலாம். அப்போ அவர் யோசிச்சது இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் எஸ்எஸ் மியூசிக் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏஞ்சலினா இருக்கட்டும், சப்னா, அவங்க 2 பேருடைய ரோல்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டான ரோல்ஸாக இந்த படத்தில் இருக்குது. அண்ட் குறிப்பாக நம்ம வந்து பூஜா ஹெக்டே பற்றி நம்ம சொல்லியே ஆகட்டும். அவங்க வந்து ரூட் விடுறதுக்காக தான் வராங்க தளபதியை. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே மறந்து அவங்க அப்படியே எதுக்காக வந்துனே தெரியாமல் தளபதியோடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே மாறிட்டாங்க. அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க டக்குன்னு அந்த விஷயங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி கச்சேரியில் மட்டும்தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டான்ஸ்க்காக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் தளபதி வெற்றிகொண்டான் அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது நான் பார்க்கும்போது வந்து என்னடா அது பூஜா ஹெக்டே இன்னும் யூஸ் பண்ணலையோ, இப்போ பெருசாக வந்து அவங்கள பயன்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மோனிஷா பிளஸி அவங்க வந்துட்டு நம்ம மமிதா பைஜோ அவங்களுடைய ஃப்ரெண்டாக வராங்க. அவங்களும் அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. அண்ட் டிஜே வந்து மமிதா பைஜோவுடைய பாய் ஃப்ரெண்டாக வராரு. அங்கே வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஏன்னா பொண்ணு கேட்க வரும்போது அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக வந்து சில விஷயங்கள் பேசுவார். என்ன சொல்லுவார்னா வந்துட்டு பொண்ணெல்லாம் எதுக்குப்பா வேலைகள்லாம் அனுப்பிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் குழந்தை குட்டியை பற்றிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவர் வந்து தளபதி அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே வந்து
தியேட்டர் அடாப்டட் மூமெண்ட்ஸாக. தளபதி அவர் வந்து சொன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா, பெண்களை வந்து சரிசமமாக பார்க்கணும், அவங்க கீழே இல்லை அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தாரு. அண்ட் அவருடைய செயல்பாடுகளும் ஆஃப்டர் அவருடைய பாலிடிக்ஸ் அவர் வந்து வந்தக்கப்புறமும் கூட அதுதான் இருக்கு. அண்ட் படத்தில் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.